ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிஃப்டி 50யோட டாப் 3 கம்பெனியில வருது. ஸோ டாப் 3 கம்பெனியில இது ஒண்ணு பிளஸ் HDFC பேங்கோட ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது. அதே மாரி ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது. ஸோ 3மே சேர்ந்து மண்டே ரியாக்ஷன் காமிக்க போகுது. ஸோ என்ன ரியாக்ஷன் காமிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிலையன்ஸோட வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அத வச்சு ரியாக்ஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்கம் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குவார்ட்டர் வைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து குவார்ட்டர் 1 ஏப்ரல், மே, ஜூன் கரெக்ட்டா இருக்கு. இது குவார்ட்டர் 4 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி இது குவார்ட்டர் 1 ஏப்ரல், மே, ஜூன் கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஓகே. அதுவும் இல்லாம இன் க்ரோர்ல இருக்கு. அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு டோட்டல் இன்கம் பாருங்க. 2,63,000 2,40,000 இங்க 2,69,000 ஸோ 2,40,000 வந்து 2,63,000 மாரி இருக்கு. ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து ப்ளஸ்ஸா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2,69,000 2,63,000 மாரி இருக்கு. ஸோ கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு குவார்ட்டர்லி வைஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து இயர் ஆன் இயர் தான் பார்ப்பாங்க. அதனால குவார்ட்டர்லி வைஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ அடுத்து நீங்க ஒரு நோட்டீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 15,000 அதர் இன்கம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,900 இங்க 3,900 ஸோ ஒரே இதா எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டேக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதில ஸ்டேக்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ல. ஸோ ஏசியன் பெயிண்டோட ஷேர் வந்து இவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் அதாவது இந்த ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, அத வந்து செல் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வருஷமா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட இன்கம் தான் இங்க வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. பட் இன்னொன்னு என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அதர் இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆகியும் குவார்ட்டர்லி வைஸ் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அது வந்து ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ O2C செக்மெண்ட்ல வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் முன்னாடி அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஏது ஆச்சுன்னு அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்பென்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 2,26,000 2,16,000 2,40,000 ஸோ 2,16,000 வந்து 2,26,000 மாரி இருக்கு. 2,40,000 வந்து 2,26,000 மாரி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து குவார்ட்டர்லி வைஸ் வந்து எக்ஸ்பென்ஸ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் குறைச்சா கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா தான் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாருங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 17,000லேருந்து 30,000 அதே மாரி 22,000லேருந்து 30,000 ஸோ 2லயும் ப்ளஸ். குவார்ட்டர்லியும் ப்ளஸ், இயர் ஆன் இயரும் ப்ளஸ். ஸோ எல்லாமே ப்ளஸ் தான். மண்டே பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் தான். ஸோ அடுத்து இயர்னிங் பெர் ஷேர் பார்ப்போம். ஸோ இயர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா, அதே தான். அவங்களுக்கு ப்ராஃபிட்ல என்ன தெரிஞ்சிருக்கோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ 11.19லேருந்து 19.95 கிட்டத்தட்ட 20 டச் பண்ணிருச்சு. அதே மாரி 14.34லேருந்து 19.95 ஸோ இதையும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஸோ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வந்து ரிசல்ட் படிக்கிறோம்னா, ஒரு விஷயம் ஃபுல்லா படிக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுல எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆயில் டூ கெமிக்கல். ஸோ ஆயில் டூ கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல், டீசல் அதெல்லாம் எடுக்கிறது. ஸோ அது வந்து 1,57,000லேருந்து 1,54,000 ஸோ இது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல அந்த ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ ரெவென்யூ ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட டாரிஃபால. ஸோ ட்ரம்ப் டாரிஃபால வந்து எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் குறைஞ்சனால வந்து இவங்களோட அந்த பெட்ரோலியம் பிசினஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ அந்த பெட்ரோலியம் பிசினஸ் அடி வாங்குனனால ரெவென்யூ வந்து அங்க குறைஞ்சிருக்கு. அதனால தான் இங்க ரெவென்யூவும் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்கு. பட் வந்து அது அதர் பிசினஸ்ல வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இந்த ரீட்டெயிலும் டிஜிட்டல் சர்வீஸ் பிசினஸ்ல வந்து அதிகமாயிருக்கு. ஸோ ஆயில் டூ கெமிக்கல்ல பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாரி ஆயில் அண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவ்வளவா எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. ஸோ பாருங்க 6,000லேருந்து அதே 6,000 தான் இருக்கு. 6,400லேருந்து இங்க குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம ரீட்டெயில் பிசினஸ் பார்க்கணும். ஸோ ரீட்டெயில் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 75,000லேருந்து 84,000 அவ்வளோ கோடி வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி 88,000லேருந்து 84,000 ஸோ குவார்ட்டர்லி வந்து குறைஞ்சிருக்கு. பட் இயர்லி வந்து ரொம்ப ஹை குரோத்தா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ இதுதான் அந்த சிம் பிசினஸு. ஸோ அவங்க சிம் பிசினஸ்ல அதாவது ஜியோ சிம் அந்த மாரி இதில எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35,000 டூ 42,000 கிட்ட வந்து சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ அப்ராக்ஸிமேட்டா 42,000 அப்படின்னுவாய்ங்க. ஸோ இங்க வந்து 40,000லேருந்து 41,000 ஸோ இங்க குவார்ட்டர்லி வைஸ் பார்த்தீங்கன்னா, 40,000லேருந்து 41,000னா ஓரளவுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஆட் ஆனனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க 35,000லேருந்து 42,000 வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் ஏத்துனனால. ஸோ ரீசார்ஜ் வந்து ஒரு போன வருஷம் 2 மாசம் கழிச்சு தான் ஏத்துனாங்க. ஸோ அந்த ஆகஸ்ட், செப்டம்பர்ல ஏத்துனனால இங்க வந்து கணக்கு வராது. ஸோ இங்க கணக்கு வரும். ஏன்னா ரீசார்ஜ் ஏத்தியிருக்காங்க. ஸோ ரெவென்யூவும் அதிகமாயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எபிட்டாவே பார்ப்போம். எபிட் பார்க்க வேணாம். ஸோ எபிட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது
டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டு கெமிக்கல்ல 13,000 டூ 14,500 ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 15,000 டூ 14,511 ஸோ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ரெவென்யூ குறைஞ்சிருச்சுன்னா, ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைய தான் செய்யும். ஸோ அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, 2லயும் குறைஞ்சிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ்ல அவ்வளவா எதுவும் ப்ராஃபிட் கிடைக்கல. அப்புறம் ரீட்டெயில் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, 5,000லேருந்து 6,300 இங்க 6,700லேருந்து 6,300 ஸோ குவார்ட்டர்லி வைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இயர்லி வைஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஸோ டிஜிட்டல் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, 15,000லேருந்து 18,000 3,000 crore வந்து எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ அதான் அந்த ரீசார்ஜ் ஏத்துனனால. ஸோ ரீசார்ஜ் ஏத்துனனால கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதே மாரி 17,000லேருந்து 18,000 ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கஸ்டமர் வந்து ஆட் ஆனனால. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ளஸ்ஸா தான் இருக்கு. அந்த அதர் இன்கம சேர்க்காமலும் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஏன்னா ரீட்டெயில் பிசினஸ்லயும், அதே மாரி சிம் பிசினஸ்லயும் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் மண்டே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல ஆக்ஷன் குடுக்கும். ஆனா, HDFC பேங்க்கும், ICICI பேங்க்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமாயிருச்சுன்னா, நிஃப்டி 50 கீழ விழுகும். ஸோ நிஃப்டி 50 கீழ விழுந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி ரிலையன்ஸும் ஓரளவுக்கு எவ்வளோ மேல ஏறணுமோ, அவ்வளோ மேல ஏறாது. ஸோ அதனால கொஞ்சம் HDFC பேங்க்கையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸா வைக்கணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.